உங்கள் விஜய். புரியுது புரியுது. இதெல்லாம் மறந்தா ஒரு புருஷனுக்கு கோவம் வரும்தான். ஏங்க வேணாங்க. இல்ல, ஐம் சாரி. இப்போ எதுக்கு சாரி? பால் பாத்திரத்தை மூட மறந்ததுக்கா? அதை விட பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் மறந்து விட்டு இதுக்கு எதுக்குங்க மூட்டு டென்ஷன் ஆகுறீங்க? வேற என்ன மறந்தேன்? யோசிங்க, தெரியும். பாஸ் ஆயிட்டேன்னு தெரிஞ்சதும் ஓடி வந்து ஒரு கை கொடுக்கலாம்ல. அதனை நானே சொல்லணும்னு வீம்பு. மகனே, உன்னை இன்னைக்கு காய விடுறேன்டா. என்னங்க ஞாபகம் வந்துருச்சா? இல்லைங்க, நீங்க நல்லா யோசிங்க. என்ன மறந்தோங்கிறதே மறந்துட்டேனே. சரி விடு, பாத்துக்கலாம். ஏங்க நீங்க உங்க வீட்டுக்கு போனீங்கல்ல? ஆமா, போனேன். எதுக்கு போனீங்க? அப்பா அம்மாவை பார்க்க. நீங்க அங்க எதுக்கு போனீங்கன்னு யோசிச்சீங்கன்னா நீங்க என்கிட்ட என்ன சொல்ல மறந்துட்டீங்கன்னு ஞாபகம் வந்துடும். சும்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு பார்க்க போனேன். அட போங்க, தூங்குறவங்கள எழுப்பலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாதுங்க. முடியாது, எழுப்ப முடியாது. தூக்கம்னு உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்பா, இப்பயாச்சும் வந்துச்சே. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், அதான் சீக்கிரம் தூங்கணும்னு நினைச்சேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. என்னாச்சு? எல்லாம் என்ன சொல்லணும்? எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஏங்க நிஜமாவே நீங்க ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தோணலையா? இல்லையே. ஏங்க அப்ப என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா? அச்சச்சோ. ஏங்க இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம் வந்துருச்சு. அப்ப உடனே சொல்லுங்க. அயனுக்கு கொடுத்த உன் சட்டைய வாங்கல. ரொம்ப முக்கியம் கூடாது, ரொம்ப முக்கியம். சாரி சாரி. இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிட்டா எப்படி? ஏங்க வேணாம். ஐயா சட்டமன்ற உறுப்பினரே. வேணாங்க, நான் ஏதாச்சும் பேசி சொல்ல போறேன். சாரி தம்பி, உன் சட்டையை வாங்க மறந்துட்டேன். ஏங்க பேசாம இருக்கீங்களா? எனக்கு தூக்கம் வருது. தம்பி தம்பி, நான் தூக்கிட்டேங்க. சக்தி தம்பி. ஐயோ, நான் தூக்கிட்டேங்க. டேய் லூசு, உன்கிட்ட தாண்டா நான் மனசார முதல்ல சொன்னது. அது தெரியாம கோச்சிக்கிட்டு. இப்ப ஞாபகம் வந்துருச்சு நான் என்ன மறந்தேன்னு. சொல்லவா? ஒன்றும் தேவையில்லை. எதாச்சும் சொல்லி நீ வெறுப்பேற்றுவீங்க.
எதுக்கு அது? ம், சரி சரி, அப்ப நான் தூங்குறேன். ஒருவேளை இப்ப நிஜமாவே சொல்ல வந்திருப்பாளோ? நம்ம தூங்கிட்டா அ, அ, ஏங்க ஐயோ என்னங்க? ம். ம். இந்தா, நான் அயன் பண்ண சட்டையை நீ போட்டுக்கிறதுனால நீ என்ன மன்னிச்சிட்டா நான் தப்பா நினைக்க மாட்டேன். ம், போட்டுக்கோ. அனக அனக என்ன? டா சட்டை போய் அயன் பண்ணுறா. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. அயன் பண்ணி குடுறு. என்ன மிரட்டுற? மிரட்டினா பயந்துருவோமா? கரெக்ட், நான் பயப்பட மாட்டேன். அடிச்சா பயப்படுவல. வா போய் அயன் பண்ணுங்கடா. என் மேல இருக்க கோவத்தை எதுக்கு அவன் மேல காட்டுறேன்? இது அவன் மேலே இருக்கிற கோவம் தான். உன் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் தனியாக காட்டுறேன். கவலைப்படாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, ம், இன்னைக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கு. யார் சமைச்சது? எல்லாம் உங்க பொண்டாட்டி தான். இருங்க, அப்பளம் எடுத்துட்டு வரேன். சாப்பாடு என்ன தப்பு பண்ணுச்சு? உங்கள் கையில் சோறு திங்கிறதுக்கு விஷத்தை குடிச்சிட்டு போகலாம். என்ன இப்படி சாப்பாட்டுல கைய கழுவிட்டு போயிட்டாரு? அது அது வந்து முதல் தடவையா வாயை திறந்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு வேற சொன்னாரே. இல்ல, ஃபோன் வந்துச்சு, ஏதோ அவசரம்னு. என்ன அவசரமோ? என்னம்மா இங்க என்னகிட்டு இருக்க? ஆட்டோக்காரர் வரேன்னு சொன்னாரு, அதான். அவனை நம்பாதம்மா.
அவன் எப்பவுமே அப்படித்தான். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு மாமா. அழகரே, ஆண்டாளை கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுரு. ஆட்டோ வரலையா? என்னடா முழிக்கிற? சரி சரி வர சொல்லுங்க. போமா. இறங்க. என்னாச்சு? இறங்க சொல்கிறேன். அவர் தான் சொல்கிறாருண்ணா உனக்கு எங்கிட்ட போச்சு போச்சு? உடனே வண்டியில் ஏறி உட்கார்ற. நடந்து போ. அழகர். என்ன ஆட்டோ வருமா? அதில் போ. அழகர். என்ன? தூக்கம் வருது. காலையில சீக்கிரம் போகணும். கட்டில் எல்லாம் இடம் இல்லை. தரையில படுத்துக்கிறேன். பெட்ஷீட்லாம் தர முடியாது. வெளியே போய் படு. அழகர். எனக்கு உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. இன்னைக்கு ஒரு நாள் வெளியே போய் படு. நான் எப்படி வெளியே போய்? அம்மா உன்னை வெளியே போய் படுக்க சொன்னப்பெல்லாம் படுத்தல. அப்புறம் என்ன? இப்ப போனா உனக்கும் எனக்கும் பிரச்சனைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது உன் பிரச்சனை. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன திரும்ப புதுசா சொல்றதுக்கு இருக்கு? சாரி சாரி. இருக்கட்டும் இருக்கட்டும். நீ கிளம்பிட்டியா? ம். எங்க போற? ஏங்க நான் ஒரு எம்எல்ஏ. 1000 வேலை இருக்கும். அதுக்கு இல்லப்பா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துல போறியா இல்ல சாப்பிட்டு கிளம்புறியான்னு கேட்டேன். தூரமாக தான் போகிறேன். ஆனால் சாப்பாடு வேணாம். ஏன்? பசிக்கலைங்க. என்ன சிரிப்பு? காய போட்ட வடகம் எல்லாம் காக்கா மாதிரி கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்த. கேட்டா பசிக்கலங்கிற. வடகம் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருச்சு. போதுமா? கோச்சுக்காத தம்பி. சரி வா வந்து சாப்பிட்டு போ. இல்லை வேணாம். ஏன் வேணாம்? வேணாண்டா விடுங்க ப்ளீஸ். அந்த மாதிரிலாம் விட முடியாது. ஏங்க எனக்கு தான் வேணாம்னு சொல்கிறீல்ல. இப்ப நீ சாப்பிடாம மட்டும் போன அவ்வளவுதான். ஏங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? உனக்கு என்னப்பா பிரச்சனை? பசிக்கலன்னு பொய் சொல்லாத. பூசாரி கிட்ட நீ ஓலப்புற கடையில பிரியாணி வாங்க சொன்னத நான் கேட்டுட்டேன். என்ன அப்படி முறைச்சா என்ன அர்த்தம்? என் கையால உனக்கு சாப்பிட பிடிக்கல அதானே? ஐயோ அப்படியெல்லாம் இது இல்லை. அப்புறம் கொஞ்சம் வருத்தம். ஏன்? ஏங்க விடுங்க நான் சாப்பிட்றேன். அதெல்லாம் இல்ல. வருத்தம்னு சொன்னா நீ காரணத்தை சொல்லணும். நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. புரியலையே. சரி சாப்பாடு எடுத்து வைங்க. சரி வா சாப்பிட்டு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ம்
ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ம் என்னங்க இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கீங்க? ஆமா, உனக்காக காலையில எந்திரிச்சு பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். எல்லாம் நானே சமைச்சது, எதுவுமே ஹோட்டல்ல வாங்கல. ம் சாப்பிடு. ம். அது உனக்கு தான், எடுத்துக்கோ. புரியல. எடுத்துக்கப்பா. இதுக்கு இப்ப திடீர்னு வாச்சலாம்? எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீ எனக்கு கொடுத்திருக்க, உனக்கு பிடிச்ச விஷயத்த நான் உனக்கு கொடுக்கறேன். ஏ லூசு, ஊர் பூரா நான் பாஸ் ஆனதை சொல்லியிருக்கேன், உன்கிட்ட சொல்லாம நான் மறந்துட்டேன் நீ நினைச்சல்ல? வாயை திறந்து பதில் சொல்லு. இல்ல, மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். அப்புறமா என்கிட்ட போய் ஏன் சொல்லணும்னு விட்டுட்டீங்களோன்னு நினைச்சேன். என்னங்க சிரிப்பு? அவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சிட்டு இருக்க. மத்தவங்களுக்கெல்லாம் இத ஒரு தகவலா சொன்னா போதும், ஆனா உனக்கு நான் தகவல் சொல்ல முடியாது. நான் உனக்கு நன்றி சொல்லணும். அதனாலதான் உனக்காக அத்தனையும் நானே சமைச்சு உனக்கு பிடிச்ச ஒரு பொருளை பிரசன்ட் பண்ணி. இல்லைங்க, ம். ஆ, இதனாலலாம் நான் சொல்ல வேண்டிய நன்றி சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. என்னோட அறிவை வச்சுக்கிட்டு சின்னதா உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். என்ன பிடிச்சிருக்கா? ம், என்ன பிடிச்சிருக்கு? ம், இல்ல, வித்தியாசமா நன்றி சொன்னது. வாட்ச் பிடிச்சிருக்கா? ம். ஏங்க விலை ரொம்ப கூடுதலா இருக்கும் போல. ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அனுபவி, ஆராயாத. நான் ஸ்கூல்ல வேலை செஞ்சு கிடைச்ச சம்பளத்தை செலவு பண்ணதே இல்லை, அதுக்கான தேவை வரவே இல்லை. முத தடவையா என் சொந்த சம்பாத்தியத்துல நான் ஒருத்தருக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்திருக்கேனா அது இதுதான். என் அப்பா தம்பிக்கு கூட நான் இந்த மாதிரி எதுவும் வாங்கி கொடுத்ததில்ல. இவ்ளோ சொல்றேன், இந்த வாட்ச கொஞ்சம் எடுத்து கையில போட்டுக்கிறது. இப்ப என்ன? இல்ல, கொஞ்சம் நீங்களே போட்டு விடுங்களே. இடத்த கொடுத்தா போதுமே, மடத்தையே பிடிச்சிருவேன். இல்ல, இத எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. நம்பிட்டோம் நம்பிட்டோம். பாத்து ஏங்க, பாத்து பத்திரம். ம் ம். ம்